நீங்கள் பல சிரமங்களை சந்தித்திருக்கின்றீர்கள். பல தடவை இடப்பெயர்வுகள் நடந்திருக்கின்றது. ஆனால் உங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை தர வேண்டிய கடமை எமக்கும் உண்டு. உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் சென்று மீள குடியேறி அந்த இடத்திலே நீங்கள் நிரந்தரமாக வாழ வேண்டிய அந்த உதவிகளை நாங்கள் செய்ய ஆவலாக இருக்கின்றோம். உங்களுடைய கிராமம், பூர்வீகமான உங்களுடைய நிலம், உங்களுடைய வீடு, நீங்கள் அங்கே வாழ்ந்த பரம்பரையாக வாழ்ந்த இடத்திலே நீங்கள் அங்கே சென்று மீளவும் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான ஒரு நம்பிக்கையான வீட்டு திட்டங்களோடு உங்களுடைய கிராமத்திலே நாங்கள் காலடி வைக்கின்றோம். தென்னை மரவாடி மக்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. அங்கே ஒரு ஒற்றுமை, அங்கே பல வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை தாங்களே மற்றவர்களை தாங்குகின்ற சக்தியாக அங்கே செயல்பட்டு வருகின்றார்கள். ஒரு புதிய இடம், மேல் குடியேற்றப்பட்ட இடம், இங்கே தேவைகள் பலவாக இருந்தாலும் ஆனால் அந்த ஒற்றுமையானது, குறிப்பாக பாடசாலை இருக்கின்றது, ஆரம்ப வைத்தியசாலை இருக்கின்றது, பல தேவைகள் இருக்கின்றது. ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே ஒருங்கிணைத்து அதை செயல் வடிவம் கொடுத்து கொண்டு வருகின்றீர்கள். அந்த ஒற்றுமைதான் எங்களை இன்னும் ஒரு சமூகமாக பலப்படுத்துகின்றது. நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய செயல்பாடுகள் இது இந்த திட்டமானது, இப்போ இந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் தரும்போது இன்னும் உங்களை பலப்படுத்துவதாக இருக்கும். ஆகையாலே ஒரு துணிவோடு, ஒரு வைராக்கியத்தோடு உங்களுடைய கிராமத்தை உங்களால் கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடருங்கள். ஜீவ ஊற்று அன்பின் கரங்களுமோடு கைகோர்த்து நிற்கின்றார்கள். இந்த வீட்டு திட்டங்களை அவர்கள்தான் தென்னைமரவாடி பகுதிகளிலே கட்டப்போகின்றார்கள். இது ஒரு ஆரம்ப கட்ட வேலையாகவும் பல வேலை திட்டங்களை இவரோடு இணைந்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஆகையாலே நீங்களும் எம்மோடு இணைந்து இப்படியான இந்த மக்களுக்கு இந்த நிலைமையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவிகளை செய்ய முன்வர ஆவலாக இருந்தீர்கள். நீங்கள் அமைப்பாக இருக்கலாம், தனிப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்களுடைய உதவிகளை, உங்களுடைய எல்லா அரவணைப்பையும் நாங்கள் ஒன்றிணைத்து அங்கே பல மாற்றங்களை எம்மால் கொண்டு வர முடியும். ஆகையாலே இணையுங்கள். நாங்கள் இணைந்து அந்த கிராமத்தினுடைய எதிர்காலத்தை எம் கையில் பொறுப்பெடுப்போம். நன்றி.